உரியா. அப்பொழுது தாவீது, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாதசுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையமிறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பானா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டுச் சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோட தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான். தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போயிருக்கிறார்கள். அவர்கள் ரப்பா பட்டணத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். உரியா தாவீதின் சேனையில் உள்ள யுத்த வீரன். அவனும் இஸ்ரவேலின் மற்ற யுத்த வீரரோடு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போயிருக்கிறான். உரியா தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து ஒரு சில வாரங்கள் கடந்திருக்க வேண்டும். அவன் ரப்பா பட்டணத்தை முற்றுகை போட போயிருக்கிறான். உரியாவின் மனைவி பத்சேபாளோ இப்போது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். பத்சேபாளும் தாவீதும் செய்த பாவத்தை அவளால் மறைக்க முடியாது. பத்சேபாள் கர்ப்பம் தரித்திருப்பதை உரியா பார்ப்பான். தன் மனைவி தனக்கு விரோதமாக துரோகம் செய்திருக்கிறாள் என்பதை கண்டுகொள்வான். இந்த துரோகத்திற்கு யார் காரணம் என்பதையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான். யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படி விபசாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை கல்லறிந்து கொள்ள முடியும். பத்சேபாளின் பாவம் உரியாவுக்கு தெரிந்தால் அவன் அவளை நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிப்பதற்கு வாய்ப்புள்ளது. தனக்கு வரப்போகும் ஆபத்தை பற்றி பத்சேபாளுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி பத்சேபாள் அவருக்கு ஆள் அனுப்புகிறாள். தாவீது பத்சேபாளை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் அவளால் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. உரியாவோ தாவீதின் சேனையில் பணிபுரிகிற யுத்த வீரன். பத்சேபாளின் கற்பத்திற்கு தாவீதே காரணம் என்னும் உண்மை உரியாவுக்கு தெரிந்தாலும் அவனால் தாவீதை சட்டப்படி தண்டிக்க முடியாமல் போகலாம். தாவீதின் அரண்மனையில் வேலை பார்க்கிற ஒருவன் ராஜாவின் மீது குற்றம் சுமத்துவதற்கோ அல்லது ராஜாவை தண்டிப்பதற்கோ வாய்ப்பு இல்லை. ராஜாவின் மீது குற்றம் சொல்ல உரியாவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். தன்னால் தாவீதை சட்டப்படி தண்டிக்க முடியாமல் போனாலும் வேறு ஏதாவது வழியில் அவரை தண்டிக்க வேண்டும் என்று உரியா முயற்சி பண்ணுவான். தாவீதுக்கு விரோதமாக கலகக்காரரை கூட்டிச் சேர்ப்பான். இஸ்ரவேல் தேசத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவான். ராஜா விபசாரம் பண்ணியிருக்கிறார் என்னும் செய்தி தேசத்தில் பரவினால் தேசம் முழுவதும் குழப்பம் ஏற்படும். பத்சேபாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்னும் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தனக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பது என்று தாவீது தீவிரமாக யோசிக்கிறார். பத்சேபாளின் கர்ப்பத்திற்கு உரியாவே காரணம் என்பதை நிரூபிக்க வேண்டும். இதை தாவீது நிரூபித்துவிட்டால் இந்த பிரச்சனையில் இருந்து தாவீதும் தப்பித்துக் கொள்வார், பத்சேபாளும் தப்பித்துக் கொள்வாள். பிரச்சனையும் சுமூகமாக தீர்ந்துவிடும். உரியாவோ இப்போது யுத்த களத்திலே இருக்கிறார். உரியாவை எருசலேமுக்கு வரவழைக்க வேண்டும் என்றும் உரியாவையும் அவனுடைய மனைவியாகிய பத்சேபாளையும்
அவர்களுடைய வீட்டிலே சயனிக்க வைக்க வேண்டும் என்றும் தாவீது திட்டமிடுகிறார். அப்பொழுது தாவீது, ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்புகிறார். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்புகிறான். உரியா தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரிக்கிறார். உரியா தன் மனைவியோடு சேர்ந்திருப்பதற்காகவே தாவீது அவனை யுத்த களத்திலிருந்து வரவழைத்திருக்கிறார். யோவாப் இஸ்ரவேலின் சேனைக்கு படை தளபதியாய் இருக்கிறான். தாவீதின் சேனை ரப்பாவுக்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போயிருக்கிறார்கள். தாவீது ராஜாவோ யுத்தத்திற்கு போகாமல் எருசலேமிலே தன்னுடைய அரண்மனையில் தங்கியிருக்கிறார். ராஜாவுக்கு யுத்தத்தின் நிலவரம் தெரிய வேண்டும். தாவீது உரியாவை தன்னிடத்தில் வரவழைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். யுத்தத்தின் செய்தியை அறிந்து கொள்வதற்காக தாவீது உரியாவை தன்னிடத்தில் வரவழைக்கிறார். தாவீது பத்சேபாளோடு தான் செய்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக இதுபோல சதித்திட்டம் போடுகிறார். தாவீதின் உத்தரவுப்படி உரியாவும் தாவீதினிடத்தில் வருகிறார். தாவீது உரியாவிடம் யுத்த செய்தியை கேட்டு விசாரிக்கிறார். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்று சொல்லுகிறார். உரியா ராஜா அரமனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்படுகிறது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருக்கிறான். உரியா தன் வீட்டிற்கு போய் பத்சேபாளோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பது தாவீதின் எண்ணம். இதனால் தாவீதின் பாவம் மறைக்கப்படும். பத்சேபாளும் தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்படுவாள். அவளுக்கு அவமானம் நேரிடாது. இந்த சமயத்தில் உரியாவை கொல்ல வேண்டும் என்றோ அல்லது பத்சேபாளை தனது மனைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றோ தாவீதிடம் திட்டம் இருந்ததாக தெரியவில்லை. உரியா ராஜ அரண்மனையில் இருந்து புறப்பட்டான். அவன் தன் வீட்டிற்கு போகிறான் என்று நினைத்து தாவீது ராஜா உச்சிதமான பதார்த்தங்களை அவன் பின்னாலே அனுப்பினார். உரியாவை தாவீதுதான் பத்சேபாளிடம் அனுப்பியதாக அவளுக்கு தெரிய வேண்டும் என்று இவ்வாறு வெகுமதிகளை அனுப்பினார். ஆனால் உரியாவோ தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படித்துக் கொண்டான். யுத்த களத்திலிருந்து வருகிறவர்கள் பொதுவாக தங்கள் வீட்டிற்கு போக விரும்புவார்கள். தங்கள் மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்னும் விருப்பம் அவர்களுக்கு இருக்கும். பத்சேபாளும் சௌந்தரியவதி. ஆகையினால் உரியா உடனடியாக தன் வீட்டிற்கு போவான் என்று தாவீது நினைத்தார். ஆனால் உரியா ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கிறான். அவன் பல மாதங்களாக பத்சேபாளை விட்டு பிரிந்து யுத்த களத்தில் இருந்தவன். ஆனாலும் ராஜா அவனை வீட்டிற்கு போகுமாறு அனுப்பிய போது அவன் தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டான். இது தாவீது எதிர்பார்க்காத சம்பவம். தாவீது ஒரு பாவம் செய்தார். அதை மூடி மறைக்க பார்த்தார். ஆனாலும் முடியவில்லை. இதனால் தாவீதின் ஜீவியத்தில் பாவம் பெருகிற்று. தாவீது உரியாவை அவனுடைய வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார். ஆனால் முதல் நாள் இரவிலே தாவீதின் திட்டம் தோல்வியடைகிறது. உரியாவுக்கு பிரயாண களைப்பு ஏற்பட்டிருக்கலாம். உரியா ரப்பா பட்டணத்து முற்றுகையிலிருந்து எருசலேமுக்கு நீண்ட பிரயாணம் செய்து வந்திருக்கிறான். பிரயாண களைப்பினால் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் அரண்மனையின் வாயிலில் மற்ற சேவகரோடு படுத்துக் கொள்கிறான். உரியா இரவிலே தன் வீட்டிற்கு போகவில்லை என்னும் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. உரியா பிரயாண களைப்பினால் தன் வீட்டிற்கு போகாமல் அரண்மனையிலேயே படுத்திருப்பான் என்று தாவீது நினைக்கிறார். மறுநாள் தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்கிறார். உரியா ஏன் வீட்டிற்கு போகவில்லை என்பதை தாவீதால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உரியாவிற்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்னும் விருப்பம் இருந்திருக்க வேண்டும். ராஜாவும் அவனை வீட்டிற்கு போகுமாறு கட்டளையிடுகிறார். ஆனால் அவனோ ராஜா அரண்மனையின் வாசலில் படுத்துக் கொண்டிருக்கிறான். தாவீதால் தன் பாவத்தை மூடி மறைக்க முடியவில்லை. தான் ஏற்கனவே செய்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக இப்போது மற்றொரு பாவம் செய்கிறார். தான் வீட்டிற்கு ஏன் போகவில்லை என்பதற்கு உரியா தாவீதுக்கு சரியான பிரதியுத்தரத்தை சொல்லுகிறான். தன்னுடைய மனைவி பத்சேபாளும்
தாவீதும் தனக்கு விரோதமாக செய்த பாவம் உரியாவுக்கு தெரியாது. உரியா இன்னும் தாவீதின் மீது அன்பாய் இருக்கிறான். அவனுக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்கள் யுத்த களத்திலே இருக்கும்போது தான் மட்டும் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு சயனித்து ஓய்வெடுப்பது தப்பிதமான செயல் என்பதை உரியா அறிந்திருக்கிறான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். உரியா ஒரு பராக்கிரமசாலி, நல்ல கொள்கை உடையவன். தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை விட தேசத்தின் பாதுகாப்பே முக்கியம் என்று நினைக்கிறவன். மற்ற யுத்த வீரர்கள் எல்லோரும் யுத்த களத்தில் உள்ள கூடாரங்களில் தங்கியிருக்கிறார்கள். எந்த வேளையிலும் அவர்களுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் யுத்த களத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மட்டும் குடும்ப சுகத்தை அனுபவிக்க உரியா விரும்பவில்லை. இங்கு ஒரு யுத்த வீரன் நீதியாக செயல்படுகிறான், ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவோ அநீதி இழைக்கிறான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருக்கிறான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குளிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணுகிறார். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோட தன் படுக்கையிலே படுத்துக் கொள்கிறான். பத்சேபாளோடு தான் செய்த பாவத்தை எப்படி மூடி மறைக்கலாம் என்பதிலேயே தாவீதின் கவனம் இருக்கிறது. தனக்கு யோசிக்க கால அவகாசம் வேண்டும் என்பதற்காக உரியாவை மேலும் ஒரு நாள் தன்னோடு தங்கியிருக்க வைக்கிறார். அப்போது தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினார். வெறித்திருக்கும் உரியா தன் வீட்டில் உள்ள பத்சேபாளிடத்திற்கு போய்விடுவான் என்று தாவீது நினைத்தார். ஆனாலும் அவன் தன் வீட்டிற்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோட தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான். தாவீதால் தன்னுடைய பாவத்தை இன்னும் மூடி மறைக்க முடியவில்லை. ஒரு மனுஷனை குடித்து வெறிக்க பண்ணுவதே பாவமான செயல். தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக தாவீது மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டே போகிறார். தாவீது உரியாவை குடித்து வெறிக்க பண்ணுகிறார். குடிப்பது எவ்வளவு பாவமோ அந்த அளவுக்கு ஒருவனை குடிக்க வைப்பதும் பாவம். குடித்து வெறிக்கிறவர்கள் தங்கள் புத்தியையும் நிதானத்தையும் இழந்து விடுவார்கள். திருடன் பிறருடைய பொக்கிஷத்தை கொள்ளையிடுகிறான். பிறரை குடித்து வெறிக்க வைக்கிறவனோ அவர்களுடைய புத்தியையும் நிதானத்தையும் கொள்ளையிடுகிறான். தாவீது பத்சேபாளோடு சயனித்து விபசாரம் பண்ணினார். இப்போது பத்சேபாளின் புருஷன் உரியாவை குடித்து வெறிக்க வைத்து அவனுடைய புத்தியையும் நிதானத்தையும் திருடி ஒரு கொள்ளைக்காரனாகவும் இருக்கிறார். தாவீது எவ்வளவுதான் சதி ஆலோசனை பண்ணினாலும் அவரால் உரியாவை அவனுடைய வீட்டிற்கு முடியவில்லை. உரியா ராஜாவின் மீதும் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறான். உரியாவிடம் நல்ல குணம் இருக்கிறது. இதற்காக தாவீது அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் தாவீதோ உரியாவின் மனைவியோடு விபசாரம் செய்திருக்கிறார். உரியா இஸ்ரவேல் தேசத்தின் மீது அக்கறையோடு இருக்கிறான். அவன் தன்னுடைய தேசத்திற்காக கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறான். உரியாவுக்கென்று சொந்தமான ஆசைகள் இருந்தாலும் உரியா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். தன்னுடைய சுக வாழ்வை விட இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பே முக்கியம் என்று உரியா நினைக்கிறான். உரியா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தாவீதின் மனச்சாட்சியை தொட்டிருக்க வேண்டும். ஆனாலும் தாவீது தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்பியதாக தெரியவில்லை. தன்னுடைய பாவத்தை எப்படி மறைக்கலாம் என்பதை பற்றியே தாவீது யோசித்துக் கொண்டிருக்கிறார். தாவீது பாவத்திற்கு மேல் பாவமாக செய்து கொண்டிருக்கிறார். தாவீதின் இருதயத்தில் வஞ்சகம் நிரம்பி இருக்கிறது.